பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கிருபையின் மேல் கிருபை என்கிற இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய அளவற்ற கிருபைகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அப்படிப்பட்ட கிருபையின் வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் இந்த கிருபைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த கிருபையின் ஊழியம், இந்த நியாயப்பிரமாணத்தின் ஊழியம், இந்த ரெண்டும் ஜனங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் வித்தியாசங்களை நான் பேச ஆரம்பித்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வசனம் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். உங்கள் அநேகருக்கு அது மனனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமான ஒரு வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நமக்கு வந்து கிடைக்கிற பலாபலன்கள், மேன்மைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். அதற்கு பின்பு இந்த மோசே மூலமாக இருந்த அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க துவங்கினோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. போன வாரம் நிகழ்ச்சியில் இதை நாம் பார்த்தோம். The letter kills, the spirit quicken. அதாவது நியாயப்பிரமாணம் கொள்ளுகிறது, கிருபை உயிர்ப்பிக்கிறது. மோசேயின் ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தின் ஊழியம் என்று அவர் அழைக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஊழியத்தை ஜீவனின் ஊழியம் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அந்த ரெண்டுக்கும் உரிய டிஃப்ரென்ஸை நம்ம போன நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். மோசே செய்த முதல் வாதை தண்ணீர் இரத்தம் மாறினது. கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. வாழ்வுக்கும் மரணத்திற்கும் உரிய வித்தியாசம். இது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்? இந்த வித்தியாசம் உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆகையாலே தான் இதை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவன் என்னை எப்படி காண்கிறார், தேவன் என்னுடைய மனதிலே என்னை குறித்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை, வாழ்வு எல்லாமே அடங்கி இருக்கிறது. தேவனுடைய உள்ளம் இன்றைக்கு உங்களை குறித்து அவருடைய உள்ளத்தில் இருப்பது மரணம் அல்ல, ஜீவன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் வாழ்ந்திருக்க ஆரம்பிப்பீர்கள். தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருப்பது மரணத்தை அல்ல, ஜீவனை அவர் திட்டமிட்டிருக்கிறார். அல்லாவிட்டால் வாழ்வை அவர் உங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறார். அதுதான் இந்த கிருபையினுடைய காரியமா இருக்கிறது. இந்த ரெண்டு ஊழியத்திற்கும் உரிய வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். 7வது வசனம் பாருங்கள். எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தது. அதாவது மோசே தேவ சமூகத்திலே இருந்துவிட்டு அவன் மக்களண்டை அவன் வரும்பொழுது அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருந்தது. அந்த பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு அவன் முகத்தை மூடி வைத்திருந்தான் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆனால் பவுல் இந்த பிரகாசத்தை குறித்து அவர் பேசும் பொழுது மோசே ஏன் தன் முகத்தில் முக்காடிட்டு கொண்டு மூடினான்? அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த பிரகாசம் ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதனால அவன் முகத்தை மூடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நாம் அநேகர் சொல்லுகிறார்கள்.
ஆனா நல்லா கவனிங்க, இந்த வேத வசனத்தை முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஏன் தான் முகத்தை மூடிக்கொண்டான் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனம் பாருங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. மோசே ஏன் முக்காடு போட்டானா, அவன் முகத்திலே உண்டான அந்த பிரகாசம் குறைந்து கொண்டே வந்தது. அப்படி குறைந்து கொண்டே போகிறத ஜனங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் முக்காடிட்டு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களால் அதை பார்க்க முடியாதுங்கிறதுனால அல்ல, ஒவ்வொரு நாளும் மகிமை குறைந்து கொண்டே போகிறது. அப்போ மோசையின் ஊழியத்தை அல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்தை அல்லது பிரமாணத்தின் வாழ்க்கையை பவுல் இங்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம், ஒளிந்து போகிற மகிமையுடைய ஒரு வாழ்வாக அது இருக்கும். அப்போ இதற்கு ஆப்போசிட்டா நாம் எப்படி சொல்லலாம்? இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கும், அல்லது புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொன்னா 8வது வசனம் பாருங்கள். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். இஸ் மோர் க்ளோரி. அதாவது பழைய உடன்படிக்கையின் கீழே ஒரு மகிமை இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது ஒளிந்து போகிற மகிமை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழே உண்டாயிருக்கிற இந்த ஊழியம் அல்லது இந்த வாழ்க்கையானது இது பெருகுகிற மகிமையுடைய ஒரு ஊழியம். அது டிஸ்கிரீஸ் ஆன க்ளோரி, இட் இஸ் இன்க்ரீசிங் க்ளோரி. ஒவ்வொரு நாளும் நீதிமானின் பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் போதனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த கிருபையை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள், தேவனுடைய அற்புதங்கள், அபிஷேகங்கள், ஐஸ்வர்யங்கள், சுகம், மேன்மை, விடுதலை, வெற்றி, இப்படிப்பட்ட சகல நன்மைகளும் பெருகுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அதை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரமாணத்தின் வாழ்க்கையோ அல்லது இந்த பிரமாணத்தின் ஊழியத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நிலையோ என்ன ஆகும் சொன்னா, அது உங்க வாழ்க்கையில இருந்த மகிமையை இன்னும் குறைச்சிடும். ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் ஒஸ்டா போகிற ஒரு நிலைக்கு அது உங்களை கொண்டு செல்லும் என்று இங்க வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால தான் நான் ஜனங்கள்கிட்ட எப்போதுமே சொல்றது உண்டு, நீங்க எப்படிப்பட்ட போதனையை கேட்கிறீங்க, எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ஐக்கியம் கொள்ளுகிறீர்கள், எப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் பழகுகிறீர்கள், அது எல்லாம் ரொம்ப முக்கியமானது. உங்களை குற்றப்படுத்துகிற, உங்களுடைய பாவங்களையே சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு பிரசங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு விசுவாசம் உண்டாக முடியாது, அங்க உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக முடியாது. அதன் விளைவாக உங்க வாழ்க்கையில மேன்மையான பலன்களை, மேன்மையான காரியங்களை உங்களால் காண முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிடுவீங்க. ஆகையால தான் நான் மக்களுக்கு எப்பொழுதுமே சொல்றதுண்டு, நீங்க சரியானதை கேட்க வேண்டும், சரியான இடத்துல நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஜனங்க ஊழியம்னாலே அல்லது ஒரு பிரசங்கம்னாலே என்ன நினைத்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரர் நம்முடைய பாவத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டா அது ஒரு உண்மையிலே அது ஒரு மேன்மையான ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பிரசங்கர் பேசும்பொழுது அப்படியே நாம் பாவ உணர்வு அடைந்து விட்டா அதுக்கு பேரு எழுப்புதலின் கூட்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இங்க வேதவசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பாவ உணர்வை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு பெயர் பழைய உடன்படிக்கையின் ஊழியமா இருக்கிறது. உங்களை குற்றப்படுத்துவது, உங்கள்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டுவது, அது புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அல்ல, அது பழைய உடன்படிக்கையின் ஊழியமாக இருக்கிறது. பாவ உணர்வு அடைய செய்வதல்ல புதிய உடன்படிக்கையினுடைய நோக்கம். புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியம், புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியம் என்ன? 9வது வசனம் பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. 3வது அதிகாரம் 9வது வசனம், 2 கொரிந்தியர் 3:9. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், the ministry of condemnation,
அப்போ பழைய உடன்படிக்கையின் ஊழியம்னா என்ன? உங்களை குற்றப்படுத்தும். உங்ககிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் ஒருத்தர் சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணா அது நியாய பிரமாணத்தின் போதனை. அது உங்களை வாழ்வுக்கு நேராக ஒருபொழுதும் கொண்டு செல்லவே செல்லாது. அப்ப புதிய உடன்படிக்கையின் ஊழியம்னா என்ன? அவர்கள் எதை பிரசங்கிப்பார்கள்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. It is talking about the righteousness of God. தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற நீதியை அறிவிப்பதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமா இருக்கிறது, புதிய உடன்படிக்கையினுடைய நோக்கமா இருக்கிறது. நீங்கள் பாவிகள், நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் அருகதையற்றவர்கள் என்று சொல்வதல்ல புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் ஜனங்களுக்கு நேராக சென்று கொண்டே இருக்கிறது. ஜனங்களை குற்றப்படுத்துகிற போதனைகள், ஜனங்களை குற்ற உணர்வடைய செய்கிற போதனைகள், ஜனங்கள் ஆண்டவரையும் காரியங்களையும் பார்த்தாலே ஓடி விடுகிற ஒரு ஊழியங்கள் தான் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தானா ஜனங்கள் அவனை விட்டு ஓடினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் தேவ பிரசன்னத்திலிருந்து மக்கள் கிட்ட அவர் இறங்கி வரும் பொழுது வேதவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 1வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின உடனே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் பாருங்கள். இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றார். இப்போ இறங்கி வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 14வது வசனம். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறதையும் அவர்களோடு வேதபாரர்கள் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். இயேசுவை பார்த்து ஜனங்க ஓடல, தேவ பிரசன்னத்தில் இருந்து இயேசு இறங்கி வந்தார். இயேசுவின் மேல இருந்த அந்த மகிமையின் பிரகாசம், இயேசுவின் மேல இருந்த அந்த தேவ பிரசன்னம் மக்களை இயேசுவண்டை கொண்டு வந்தது, விரட்டல. ஆனா மோசையுடைய அந்த அவன் மேல இருந்த பிரகாசம், மோசையின் மீது இருந்த அந்த இது ஜனங்களை ஓட வைத்தது. அப்ப நல்லா கவனிங்க, ஏன் ஜனங்களை ஓட வச்சது? ஜனங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு, ஒரு கண்டம்னேஷன் உள்ள வந்த உடனே அவங்களால கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தரிடத்துல நெருங்கி வர முடியல, கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களுக்காக விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள, இயேசுவை விசுவாசிக்கிற அநேகருக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் என்ன? இந்த குற்ற உணர்வு தான், இந்த கண்டம்னேஷன் தான். பாருங்க, இதை ஒரு போதனையாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேகர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, உன் பாவங்களை எண்ணிப்பார். சகோதரனே, உன் பாவங்களை ஆராய்ந்து பார், உன் பாவத்தை நினைச்சுப்பார். இதுதான் இன்றைக்கு பிரசங்கமாகவே இருக்கிறது. ஒரு பிரசங்கம்னால என்னன்னா, அந்த பிரசங்கியார் வந்து அந்த சர்ச்சில் அந்த மக்கள் கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னா, ஓ எவ்வளவு சூப்பரான பிரசங்கம், இப்படிதான் மக்கள் இன்னைக்கு எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அது பழைய உடன்படிக்கையின் ஊழியமா இருக்கிறது. அது ஒருபொழுதும் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் இல்லை. புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்ன? நீங்கள் குறைவுள்ளவர்களாய் பாவிகளாய் இருந்தீர்கள், ஆனால் உங்களுக்காக பாவமற்ற ஒருவர் பலியானார், அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது, அவருடைய ரத்தத்தால் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதுனால தேவ ஜனமே, தேவன் உன்னை குற்றவாளியாக காணவில்லை, தேவன் உன்னை தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறார், உன்னை நீதிமானாக அவர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அது என்னது? அது பழைய உடன்படிக்கையின் ஊழியம். புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்ன? நீதியை கொடுக்கும் ஊழியம். It is the ministry of righteousness. You are the righteousness of God. உனக்கு தேவன் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசுவின் செயல் நிமித்தம் நீ நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறாய். இப்போ இந்த நீதியின் உணர்வை கொடுப்பதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமா இருக்கிறது. பாவ உணர்வை கொடுப்பதல்ல, நீதியின் உணர்வை ஜனங்களுக்கு கொடுப்பது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு கீழே அமர்ந்து எப்படிப்பட்ட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பாவங்களை சொல்லி உங்களை குற்றப்படுத்துகிற ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், அது வாழ்ந்திருப்பதற்கான ஒரு சூழல் அல்ல. அப்படியானால் எதை கேட்க வேண்டும்? என் பாவத்தெல்லாம் இயேசுவில வச்சு, இயேசுவை தண்டிச்சு
அவருடைய மிகுந்த அன்பினால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவன் என்னை நீதிமானாக காண்கிறார், தேவன் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இதை கேட்பதுதான் ஊழியமாய் இருக்கிறது. இட்ஸ் a ministry of righteousness. நீதியை கொடுக்கும் ஊழியம், நீதியை ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஊழியம். பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற செய்தி, நீங்கள் பாவிகள் அல்ல, இயேசுவை விசுவாசித்தது நிமித்தம் நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அந்த செய்தியா இருக்கிறது. நான் இளைஞனா இருந்து ஆரம்ப நாட்கள்ல இருந்து நான் கேட்ட அதிகமான பிரசங்கங்கள் பாவத்தை பற்றிய பிரசங்கங்கள் தான். பாவத்தை பத்தி எவ்வளவு அதிகமா கேட்கிறோமோ அவ்வளவா பரிசுத்தமா வாழ்ந்துரும்னு மக்கள் பிரசங்கியார்கள் நினைச்சாங்க. ஆனா எவ்வளவு பாவத்தை பத்தி கேட்டோமோ அவ்வளவு பாவம் செய்யதான் தோணுச்சே தவிர பரிசுத்தமான வாழ்க்கை வரவே இல்லை. ஏன்னா அப்படி வராதுன்னு வேதவசனம் சொல்லுது. பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். The strength of sin is the law என்று ரோமர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். பாவத்தினுடைய பலன் எது? நியாயப்பிரமாணம். அப்ப பாவத்தை குறித்து பேச 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 அங்கு பாவம் உயிர் பெறுகிறது. இதுவரைக்கும் அவன் செய்யாத அந்த காரியத்தை கூட சொல்ல சொல்ல மறுபடியும் பாவம் செய்கிற அந்த உணர்வையும் காரியங்களையும் அதை பற்றிய நினைவு கூறுதலால் நாம் உண்டு பண்ணி விடுகிறோம். அப்ப பாவத்தை குறித்த நினைவு கூறுதலை ஏற்படுத்துறது அல்ல, கிறிஸ்துவை குறித்த நினைவு கூறுதல், தேவன் அவனை நீதிமானாக்கி இருக்கிறார் என்கிற நினைவு கூறுதல் உங்களுக்கு உண்டாகும் என்றால் நீங்கள் நீதியின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லவிட்டால் நீங்கள் நீதியின் வாழ்க்கைக்கு கீழாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். புதிய உடன்படிக்கை என்றாலே என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இனி நான் உன் பாவத்தை நினைவு கூறுவதில்லை என்பதுதான் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. There is no remember of sin. பாருங்கள், உங்களுக்கு இதை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரம், Hebrew chapter 8 verse 12, 12வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. நான் உன் பாவங்களை அக்கிரமங்களை நினையாதிருப்பேன். ஆனா இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், சகோதரனே சகோதரியே இப்படி ஒரு பாவம் உண்டு என்று தேவன் எனக்கு நினைப்பூட்டினார் அப்படின்ட்டு. கர்த்தர் இங்க நினைக்க மாட்டேன்னு சொன்னதை எப்படி ஒரு ஊழியக்காரர் மூலமா அவர் நினைப்பூட்டுவாரு? நல்லா கவனிங்க. உங்க பாவத்தை அவர் நினைவு கூறுவதே இல்லை, உங்கள் பாவங்களை உங்க அக்கிரமங்களை தேவன் நினைப்பதில்லை. அப்பனா பாவம் அக்கிரமம் எல்லாம் பரவாயில்லன்ட்டாரா ஆண்டவர்? எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாரா? நல்லா கவனிங்க. உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை இயேசுவிலே அவர் நினைவு கூர்ந்தார், இயேசுவின் சரீரத்திலே அவைகளை போட்டார், இயேசுவை அதற்காக தண்டித்து உங்களை அவர் மன்னித்திருக்கிறார். இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவில தூக்கி போட்ட உங்க பாவத்தை அவர் திருப்ப நினைச்சாருன்னா அப்ப இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் மரியாதை செய்யவில்லை. அவர் சிலுவையில செய்ததை பெரிதாக அங்கு எண்ணப்படாமல் போகிறது என்றுதான் அர்த்தம். நான் சொல்லுகிறேன், தேவன் தன் குமாரனை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் இங்கு சொல்லுகிறார், நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினால் முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? உங்க பாவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறது அல்ல புதிய உடன்படிக்கை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். நீதிமான் என்றால் என்ன? What is mean by righteousness? The righteousness means the right standing with God, the ability to stand before God without guilt and condemnation and inferiority. தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தண்டனை உணர்வு இல்லாமல் தைரியமாய் என் தகப்பனே என்று போய் நிற்பது, அவர் முகத்துக்கு முன்பாக கண்ணோடு கண் வைத்து பார்க்கும்படியாய் நிற்கிற ஒரு நிலைக்கு பேர் தான்
இதுதான் நீதி. இந்த நீதியான நிலையை இன்றைக்கு ஜனங்களுக்கு அறிவிப்பது, இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதுனால் நீங்கள் தைரியமாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தண்டை நீங்கள் வரலாம், அவரோடு சந்திக்கலாம், அவரோடு பேசலாம் என்று ஜனங்களுக்கு இந்த நீதியினால் உண்டாகிற தைரியத்தை சொல்வதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமா இருக்கிறது. அதனாலதான் நாம் கொரிந்தியர்ல வாசித்தோம், பவுல் சொன்னார், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருக்குமானால் நீதியை கொடுக்கும் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் மகிமை உள்ளதா இருக்குமே. சில பழைய பரிசுத்தவான்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய காரியங்கள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது பாவத்தை பற்றி தான் அவங்க நினைப்பூட்டி இருக்கிறாங்க. அந்த அப்படி நினைப்பூட்டுதல் அற்புதம் நடந்திருக்குது, காரியங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பிரதர் அப்படி சொல்ற கூட்டங்கள்லையும் கர்த்தர் கிரியை செய்யதான் செய்யறாரு, மேன்மையான காரியங்கள் நடக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் எல்லா கிரியை செய்கிறார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வேத வசனமே சொல்லுது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருக்குமானால் அப்படின்னா அர்த்தம்னா அதுல க்ளோரி இல்லைன்னே சொல்ல, த சம் லெவல் ஆஃப் க்ளோரி, ஒரு 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 மகிமை இருக்கிறது. ஆனால் அது இந்த கிருபைக்கு முன்பாக எடுபடுகிற மகிமை அல்ல, அதை பார்க்கிலும் மேலான ஒரு மகிமையாய் அது இருக்கிறது. சார்லஸ் பின்னி இன்னும் நிறைய மனிதர்கள் அந்த நாட்கள்ல ரயில்வே ஸ்டேஷன் இப்படி பொது இடங்கள்லாம் நடந்து போகும் பொழுது அவர்களை பார்க்கிற ஜனங்கள் அப்படியே பாவ உணர்வு அடைவார்களாம், கதறி கதறி தங்கள் பாவங்களுக்காக அழுவார்களாம். நான் இதை வாசிச்சுட்டு நானும் எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே நான் அந்த வாலிபர்கிட்ட எல்லாம் போகும்போது நிறைய வாலிபர்கள்லாம் அழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. இப்போ நான் இதை விளங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, நான் போகும்போது உங்ககிட்ட ஜனங்க வர முடியும், நெருங்க முடியுங்கிற நம்பிக்கை பெருகணும், நீதியின் உணர்வு உங்களுக்கு உண்டாகணும் தான் நான் கேட்கிறேன், பாவ உணர்வு அல்ல. தேவன் கிட்ட நான் தைரியமா வரலாம், இயேசு அதுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ஜனங்களுக்கு உண்டாகும் நான் கேட்கிறேன். அப்ப இவங்களெல்லாம் நம்ம இந்த ஊழியத்துலலாம் மகிமை இல்லைன்னு பைபிள்ல சொல்லல, அது ஒரு சம் லெவல் ஆஃப் க்ளோரி. ஆனா தேவன் தன் குமாரன் மூலமாக ஏற்படுத்தின இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கிற மகிமை, அது பெருகுகிற மகிமை, அது வளருகிற ஒரு மகிமையா இருக்கிறது. அப்போ ஜனங்களை குற்றப்படுத்துவது, ஜனங்களுடைய பாவ உணர்வை அவர்களுக்கு சொல்லி பாவத்தை உணர்த்துவது புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அல்லவே அல்ல. நன்றாக கவனிங்கள், இதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், புதிய உடன்படிக்கையினால என்னன்னா, I will no more remember your sin. உன் பாவத்தை நான் நினைவு கூறுவதில்லை. சிலர் புதிய உடன்படிக்கைனா என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு, தேவனிடத்தில் அன்பு கூறு, அதான் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லிடுறாங்க. அது புதிய உடன்படிக்கை இல்லைங்க, அது இயேசு பழைய உடன்படிக்கையினுடைய சாரம்சம் என்று அதை சொன்னாரே தவிர புதிய உடன்படிக்கைனா அது கிடையாது. புதிய உடன்படிக்கைனா எபிரேயர்களின் நிருபம் 8வது அதிகாரம், எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுல தான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் பாருங்க, 16வது வசனம். அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. அப்ப நான் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைப்பதில்லை. இதுதான் புதிய உடன்படிக்கை. I will no more remember your sin. அப்ப பாவத்தை குறித்த நினைவு கூறுதல் இல்லை, ஆகையால் இனி அதற்கு பலியும் இல்லை. பாவத்தை குறித்து கர்த்தர் இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பாருன்னா அப்ப அதுக்கான பலி செலுத்துறதுக்கு மறுபடியும் இயேசு அவர் அனுப்புவாரா? இல்ல. ஒரே ஒரு தரம் பலியானா அந்த ஒரே ஒரு தரம் அவர் பலியானது என்றென்றைக்குமாய் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு நீக்கி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக உங்களை ஆசாரியர்களாக ராஜாக்களாக அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களை நிறுத்தி இருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப பாவத்தை பற்றி உங்களுக்கு நினைப்பூட்டுறதுக்கு
ஊழியத்தை தேவன் செய்யல, தேவன் நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பாவத்தை தேவன் நினைக்க மாட்டார் நீங்க சொல்றீங்களே. அப்போ யோவான் சுவிசேஷத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல வாசிக்கிறோம்னு கேட்கிறாங்க. பாருங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8-9 பாருங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை இயேசு சொல்லுகிறார். 16:8 அவர் வந்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துவார்னு பொதுவா சொல்லிடுறாங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அதனால இன்னைக்கு பிரசங்கத்துல நீ செஞ்ச பாவத்தெல்லாம் எனக்கு கண்டித்து உணர்த்தாருன்னு ஜனங்களை போட்டு உருட்டுறது. ஜனங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, 2 பாவத்தை வெளிப்படுத்தினாருன்னா இவர் கொஞ்சம் பரவாயில்ல, 10 பாவத்தை சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய ஊழியக்காரர், பாவம் வந்ததுன்னு சொன்னாருன்னா அவர் இன்னும் பெரிய வரம் பெற்றவர் நினைச்சிடறாங்க. பாருங்க, இதெல்லாம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காதனால வர்ற குழப்படிகள். ஆவியானவர் வந்து உங்கள் பாவத்தை நினைப்பூட்ட மாட்டார். ஏங்க, பிதாவாகிய தேவன் நினைக்க மாட்டார்னு சொல்லியிருக்குது, இங்க பரிசுத்த ஆவியானவர் தேவன் நினைப்பூட்டுவார்னா அப்ப திரித்துவத்திலே குழப்பம் இருக்குதா? திரித்துவ தேவனுக்குள்ளே குழப்பம் வந்துடுச்சான்னு கேட்கிறேன் நான். இப்பதானே வாஸ்து காமிச்ச 2 வசனம், அவர் உங்க பாவத்தை என்ன பண்ண மாட்டார், நினைக்க மாட்டாருன்னு. அப்ப ஆவியானவர் வந்து நினைப்பூட்டுவாருன்னு என்ன அர்த்தம்? அப்ப பிதாவாகிய தேவன் வேற மாதிரி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் வேற மாதிரி வேலை செய்யறாருன்னு அர்த்தமா? நல்லா கவனிங்க, கான்டெக்ஸ்ட் நல்லா கவனிச்சு படிங்க. கண்டித்து உணர்த்துவாருன்னு போட்டிருக்குது. எங்க கண்டித்து உணர்த்துவாரு? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். விசுவாசிகளை அல்ல, உங்களை கிடையாது. யூ ஆர் நாட் த வேர்ல்ட், நீங்கள் உலகம் அல்ல. அந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க வாசித்து பாருங்க. இயேசு சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, அதே யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. யூ ஆர் நாட் த வேர்ல்ட். 16வது வசனம் பாருங்க, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யூ ஆர் நாட் த வேர்ல்ட். அப்ப பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் யாருக்கு கண்டித்து உணர்த்துவார்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு அவர் அதை கண்டித்து உணர்த்துவார்னா அப்ப ரத்தம் கழுவலன்னு அர்த்தம். நான் சொல்லுகிறேன், ஒரே பலி, இயேசுவாகிய ஒரே பலி என்றென்றைக்குமாய் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஒரு முறை அது உங்களை வாஷ் பண்ணிச்சுன்னா என்றென்றைக்கும் நீங்கள் கழுவப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அத ஆண்டவரே சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லையே என்று தன் சபையை அழைக்கிறார். அவரை நம்புகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. நல்லா கவனிங்க. அப்போ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர விசுவாசிகளை அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் விசுவாசிகள் வேற, உலகம் வேற. தேவன் நாம் இந்த உலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப இப்போ ஒரு கேள்வி, அப்போ உலகத்தாருடைய பாவங்களை ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாரா? இப்ப இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் கவனிச்சீங்கன்னா இன்னொரு காரியம் உங்களுக்கு வழங்கும். பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், இதுல பாருங்க பாவத்தை குறித்தும், இது சிங்குலர்ல போட்டிருக்குது, பாவங்களை குறித்தும் அப்படி போடல, பாவத்தை அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பாவம் தான் இருக்கு. உலகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு பாவத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நாம உணர்த்திட்டே இருக்கிறோம் என்னத்தலாமோ, ஓ சகோதரனே அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்ட்டு. ஆனா நல்லா கவனிங்க, பாவங்களை குறித்தல்ல, பாவத்தை குறித்து என்று சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன பாவம்? இந்த உலகத்துக்கு அவர் கண்டித்து உணர்த்துற ஒரே ஒரு பாவம் என்ன தெரியுமா? சிம்பிள், அவரை விசுவாசியாத, இயேசுவை விசுவாசியாத பாவத்தை இந்த உலகம் செய்கிறது. அப்ப அவிசுவாசம் என்கிற ஒரு செயலை தான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். நரகம் ஒருத்தர் செல்கிறார் என்றால் அவர் பாவம் செய்ததினால் நரகம் செல்கிறதில்லை. நரகத்திற்கு ஒருத்தர் போறார்னா அவர் இயேசுவை விசுவாசியாததினால் நரகம் போகிறார்களே தவிர பாவத்து நிமித்தம் யாரும் நரகம் போகிறதில்லை. யோவான் சுவிசேஷத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை,
அவரை விசுவாசியாதவர்களோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவிசுவாசம் என்கிற ஒரு பாவத்தை ஆவியானவர் இன்றைக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வசனம் மாத்திரம் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் பாருங்க. 19 மட்டும் வாசிக்கிறேன். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்னு போட்டிருக்குங்க. அப்புறம் உங்க பாவத்தை எப்படி எண்ணுவாரு? எல்லா பாவத்தையும் தான் அவர் எண்ணி இயேசுல தண்டிச்சு இப்போ தன் மக்களை தன்னண்ட சேர்த்து கொள்ளுகிற ஒரு ஊழியத்தை போய் செய்ய சொன்னாரே தவிர, ஓ பாவி, உன்ட்ட அந்த பாவம் இருக்கு, இந்த பாவம் இருக்கு, நீ அப்படிப்பட்ட பாவம் இப்படிப்பட்ட பாவம், இதை பத்தி பேசுறது கிடையவே கிடையாதுங்க. புதிய ஏற்பாட்டு ஊழியம் எது சொல்லணும்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். தேவன் உன் பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டார்பா, பயப்படாத, வா அவரோடு ஒப்புரவாக, அவரோடு சேர்ந்து கொள், அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார், அவர் உன்னை நடத்துவார் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்துவதும் தேவனோடு ஜனங்களை நெருங்க வைப்பதும் ஐக்கியப்பட வைப்பதும் தான் இந்த புதிய ஊழியமா இருக்கிறது. அப்ப ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் பழைய உடன்படிக்கை, நீதியை கொடுக்கும் ஊழியம் புதிய உடன்படிக்கை, பாவத்தை நினைவுபடுத்துவது பழைய உடன்படிக்கை, பாவத்தை நினைப்பதில்லை என்பது புதிய உடன்படிக்கையா இருக்குது. நான் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். God's no remember your sin. ஆண்டவர் உங்கள் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களுக்காக இயேசுவை தண்டித்து உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த நிறைவான வாழ்வை அனுபவியுங்கள். மீண்டும் நாம் சந்திக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.